ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காட்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் கேட்காமலேயே ஸ்ரீ பால்காரரோட மனைவிக்கு அருளிய ஸ்ரீ பெரியவா எல்லாம் தெரிந்த தெய்வ மொழியோ. காசி யாத்திரையின் போது மகா பெரியவா தங்கியிருந்த முகாமுக்கு பால்காரர் தினமும் பால் கொண்டு வந்து தருவார். அந்த மனிதருக்கு பெரியவா யார், அவரை எப்படி வணங்கணும் எழணும், அந்த பக்தி உணர்ச்சி எல்லாம் கொஞ்சம் கூட தெரியாது. ஏன்னா அவர் ஒரு மராட்டி. அவருக்கு யாருக்கு பால் கொண்டு போய் தரோம் அப்படிங்கிறத கூட உணராத ஒரு மனநிலை. இந்த சமயத்தில் ஒரு நாள் அந்த பால்காரரோட மனைவிக்கு திடீர்னு உடல் நிலை கெட்டுப்படுத்து. அடுத்தடுத்த நாட்களில் ஆரோக்கியம் ரொம்ப குறையிறது. வீட்டில் சகல காரியங்களையும் ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருந்த அந்த பெண்ணு ஒரே வாரத்தில் நிற்க முடியல, நடக்க முடியல, அப்படி தடுமாறுறா. உடலோட இயக்கமோ சுத்தமாக குறைஞ்செடுத்து படுத்த படுக்கை ஆயிட்டா. பால்காரரோட மனைவியை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகும்போது டாக்டர்கள்லாம் பரிசோதித்த பின்னாடி அந்த பொண்ணுக்கு ஒரு விதமான கேன்சர் நோய் வெகுவாக ரொம்ப பாதிப்பு இருக்குது, அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டா. மனசில் கவலை. அதை தொடர்ந்து வாட்டினாலும் ஸ்ரீ பெரியவா முகாமுக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கறத மட்டும் அவர் நிறுத்தவே இல்லை. வழக்கத்துக்கு மாறாக பால்காரர் முகத்தில் தெரிஞ்ச சோகத்தை மடத்து ஊழியர்கள்லாம் பார்த்தாலும் அவர்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, பால்காரரோ தன்னோட மனைவியின் உடலில் ரொம்ப மோசமாக இருக்கிறத பற்றி சொல்கிறார். அதோட தன் மனைவிக்கு என்ன உணவு கொடுக்கணும் அப்படின்னு அந்த பால்காரருக்கு தெரியல. அந்த மருத்துவர்கிட்ட விசாரிக்கிற பொழுது அந்த பொண்ணு பிழைச்சி இருக்கிறதோ இன்னும் கொஞ்சம் காலம்தான், அதனால் அவள் என்ன விரும்புகிறாளோ அதை செஞ்சு கொடு அப்படிங்கிறா. அந்த பொண்ணும் எதுவும் ஆசைப்பட்டு கேட்கல. பச்சை மிளகாயை அப்படியே பதம் செஞ்சு திரும்பதில் தான் அவளுக்கு விருப்பம் அதிகம். அதை மனைவிக்கு கொடுக்கறது ஆபத்துங்கிறது இவருக்கு தெரிஞ்சுடுத்தோ பால்காரருக்கு. அதையே மனைவிக்கு தயாரித்து அளிப்பதாக சொல்கிறார் அந்த தொண்டர்கள்கிட்ட. தினமும் வர அந்த பால்காரரோட பரிதாப தோற்றம் அந்த தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு மனசில் ஒரு பெரியவாளை சொல்லி ஆறுதல் தேட முடிவு செய்கிறா. பெரியவா கிட்ட போய் சொல்கிறா. அவளில் ஒருத்தர், பெரியவா தினமும் மடத்துக்கு பால் வந்து கொடுக்குறானே அந்த பால்காரர் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்ரீ பெரியவா சொல்கிறா. ஆமாம் ஆத்துக்காரிக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கள்லாம் கேன்சர்னு சொல்லிட்டா, இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பா, அவளுக்கு இஷ்டப்பட்டதை கொடுன்னு சொல்லிட்டா இல்லையா? ரைட்டாக நான் சொல்கிறது? அவனும் அதை தானே செஞ்சுட்டுருக்கான், இதை சொல்ல தான் இங்கே வந்தேலா அப்படின்னு ஸ்ரீ பெரியவா கேட்க எல்லாரும் அசந்து போய் நிற்கிறா. மகானுக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படிங்கிறத நாம் மறந்து போயிட்டோமே அப்படின்னு தகச்சு நிற்கும்போது தான் மனசில் உரையிறது அந்த பால்காரனோட கஷ்டம் மகா பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இதுதான் அனுகிரகம் அப்படின்னு அவளுக்கு மனசில் ஒரு நிம்மதி. எல்லாம் தெரிஞ்ச மனுஷ தெய்வம் அமைதியாக இருக்குமோ, அனுகிரகத்தை ஆரம்பிச்சுட்டா. அடுத்த சில நாட்களில் பால்காரனோட மனைவி படுக்கையில் எழுந்து உக்காந்துட்டா. மெதுவாக எழுந்து நிற்கிறா. இப்போது இது நல்ல ஆரம்பம், சில தினங்களில் பழைய நிலைக்கு வந்து நடமாட ஆரம்பிச்சுடுவா அப்படின்னு அங்கே இருந்தவாள்லாம் சந்தோஷமாறா. ஆனால் அதனால் அடைஞ்ச ஆனந்தம் பால்காரர் தன் மனைவியை டாக்டர்கிட்ட மீண்டும் அழைச்சிட்டு போய் காட்டுறார். நல்லா பரிசோதித்த பின்னாடி முடிவுகளை பார்க்குறார். தன்னையே நம்ப முடியல. ஏன்னா அந்த பெண்கிட்ட அந்த நோயோட சுவடே இல்லை. எந்த டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போன, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்த, இது முத்தின நோய், இதுவே இப்படி குணமாயிடுத்தே அப்படின்னு டாக்டர் கொடுத்த மருந்தை நான் மற்றவாளுக்கு கொடுக்கலான்னு தான் கேட்குறேன் அப்படின்னாலாம் டாக்டர்ஸ். பால்காரருக்கு எதுவுமே சொல்ல தோணலை. எல்லாம் மகா பெரியவாங்கிற பெரும் தெய்வம் தான் என் மனைவியை குணப்படுத்தினதுன்னு அவருக்கு தெரியுமா என்ன? அடுத்த நாள் அந்த சந்தோஷத்தை மடத்து சிப்பந்திகள் கிட்ட வந்து சொல்கிறார். அது அவளுக்கு கொஞ்சமுமே ஆச்சரியத்தை தரல. மடத்து ஊழியர்கள் எல்லாருக்குமே தெரியும் இது ஸ்ரீ பெரியவாளுடைய அற்புதம், ஆனந்தம், அருட்பார்வை, கடாட்சம், கருணைன்னு. என்ன நாமளும் கையில் நெய்க்கு வச்சுட்டு கையில் பாலை வச்சுட்டு நெய்க்கு அலையிற கதை தான். நமக்கு எல்லாம் கடாட்சிக்கிற தெய்வம் நம்ம கையில் இருந்தும் நாம் பக்தி பண்ணுறத நிறுத்திடுறோம். அப்பப்போ பண்ணணுங்கிறது ஏதான ஒரு கஷ்டம் வந்தால் தான் அது நினைவுக்கு வருது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.